எப்ப பார்த்தாலும் பழம்பெருமையே பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இதை எதற்காக பேசுகிறார்கள்? இந்த நுட்பத்தை, அவர்கள் நோக்கத்தை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை பெற்றோர்கள், தமிழ் தேசிய மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த உணர்வில் இருந்து அவனை குற்றப்படுத்தி அவனை வெளியேற்றிடணும். அதையே பேசிட்டு இருப்பாங்கப்பா. இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லப்பா. இப்படித்தான் ஒவ்வொன்றிலிருந்தும் நம்மை வெளியேற்றிருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையை என் இன மக்கள் புரிந்து கொள்ளணும். பள்ளி கல்விகளில் இருந்து, கல்லூரிகளில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள். எங்களின் நீதிமன்றங்களில் இருந்து எங்கள் தாய்மொழியை தள்ளினார்கள். வரலாற்றில் இருந்து புறக்கணித்தார்கள். உழைப்பில் இருந்து எங்களை வெளியேற்றினார்கள். சோம்பி இருக்க வைத்து இலவசங்களை தந்து எங்களை அங்கே இருத்தினார்கள். அடிமை சிந்தனையை எங்களுக்கு ஆள தந்தார்கள். எங்கள் கைகளில் கால்களில் விளைந்திருந்தால் உடைத்து நொறுக்கி இருப்போம். ஆனால் எங்கள் சிந்தனைகளில், எங்கள் உலகில் அடிமையாக சிந்தனையில் விலங்கு போட்டு வீழ்த்தினார்கள். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இங்கதான் கவனமா இருக்கணும். நம்ம ஐயா காப்பா ரவான நமக்கு கற்பிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் பழம்பெருமை பேசுவது நம்மை பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்ள. அதை கவனிச்சுக்கணும். நீ பெருமை கொள்ளணும்ல. அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிற திமிர் எனக்கு வரணும். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன், தெற்காசிய பிராந்திய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் நான். இந்திய நிலப்பரப்பு முழுதும் வாழ்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தொல்குடி சமூகமாக நாகர்கள் நாங்கள். இது தெரியாமல் நீ நிமிர மாட்டாய். வரலாற்றை மறந்துவிட்டு எந்த இனமும் எழுச்சி பெறாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். தன்னின வரலாறை அறியாதவன் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானவன் என்கிறான் ஹோ சி மின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அறிவில் சிறந்த பெருமக்களே, என் அன்பு பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, இங்குதான் நாம் கவனமாக புரிந்து தெளிந்து எழுச்சி கொள்ளணும். நீ எங்கு விழுந்தாயோ அங்குதான் எழணும். விழுந்து விட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளணும். அதை நீங்க விளங்கணும். வரலாற்றில் இருந்து உன்னை மறைத்தார்கள், உன்னை நிராகரித்தார்கள். அழகுமுத்துக்கோனையோ, சுந்தரலிங்கத்தையோ, வேலுநாச்சியாரையோ, பூலித்தேவனையோ, முப்பாட்டன் தீரன் சின்னமலையோ, பண்டாரவன்னியனையோ, பெரும்பிடுகு முத்தரையரோ நீ படித்து விட்டால் என் முன்னோர்கள் பெருமைக்குரியவர்கள் என்ற திமிரும் பெருமிதமும் உனக்கு வரும். நீ நிமிர்வாய். நான் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு அற்ப சாதி பெருமை பேசி திரிகிற நீ மொழி இனப்பெருமை பேசி நிமிர்வாய். இதுவரை தமிழர் இன வரலாற்று நிகழ்ந்ததுண்டா? இத்தனை பெரிய கூட்டம் இதுவரை நாம் வருவதற்கு முன்பு சாதிக்காக கூடியது, மதத்திற்காக கூடியது, கும்பிடுகிற சாமிக்காக கூடியது. ஆனால் தமிழரின வரலாற்றிலே இப்போதுதான் நாங்கள் பிறந்த தமிழ் பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக தமிழ் தரும் இளைஞர் தலைமுறைகள் திறல்கிறார்கள். மான உணர்ச்சியோடும் இன உணர்ச்சியோடும் சாதி மத உணர்ச்சியை தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்து வருகிறார்கள். எப்படி கூட்டம்? இப்படி கூட்டம். தன்மானமிக்க, இனமானமிக்க, எழுச்சி மிக்க, புரட்சி மிக்க என் தம்பிதன்மைகளை போல திரளும். திரள்வோம் பகை மிரள திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே. ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவோம். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் அன்பான தம்பிதங்கைகளின் அருமை சொந்தங்களே, நாம் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்.